ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரச்சாரம், இன்னொரு பக்கம் மாநாடு, இன்னொரு பக்கம் முப்பெரு விழா, இன்னொரு பக்கம் கல்வி விழான்னு நிறைய விழாக்கள் நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரோடெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2026 அரசியல் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷன்ல சீஃப் கெஸ்டா கலந்துகிட்டாரு. அங்க கலந்துகிட்டு அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் இப்போ சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி அவர் என்ன பேசினார் அப்படின்னா, நான் வந்து 2 டிகிரி வச்சிருக்கேன், சினிமா விட்டு நான் வெளியே போனா கூட நான் வந்து பொழைச்சிப்பேன்னு பேசியிருக்காரு. இப்படி அவர் பேசினது வந்துட்டு அவர் ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய குழப்பமடைய செஞ்சிருக்கு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவருக்கு அவரே சூனியம் வச்சுக்கிட்டாரோ அப்படின்னு ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. நடிகர் விஜய் சினிமா விட்டு விலகி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாநாடு பிரச்சாரம்னு தீவிரமா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்காக கூடுற கூட்டத்தை பார்த்து மற்ற எதிர்கட்சியினர்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கூத்தாடிக்காக கூடுற கூட்டம் வந்துட்டு அரசியல்ல செட் ஆகாதுன்னு இவர் விமர்சித்து கிண்டல் அடிச்சும் பேசியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா நடந்த கல்வி விழால நடிகர் சிவகார்த்திகேயனை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டைரக்டரான மாரி செல்வராஜும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இது பல பேருக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த அரசு தான் சொல்லிச்சு கூத்தாடிகள் பின்னாடி போகக்கூடாது, சினிமாக்காரங்க பின்னாடி போகக்கூடாதுன்னு பேசியிருக்காங்க. ஆனா இவங்களே இப்போ ஒரு சினிமாக்காரங்களை செலிபிரிட்டிஸை இன்வைட் பண்ணியிருக்கிறது இது நியாயமான்னு சொல்லி பல பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு தெலுங்கானா முதல்வர் அவர்களுக்கும், நமது துணை முதல்வர் அவர்களுக்கும், இங்கே இருக்கிற மாண்புமிகு அமைச்சர்கள், அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் இந்த விழாவுக்கு சீஃப் கெஸ்டா வந்து மாணவர்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா பேசியிருந்தாரு. அப்படி அவர் என்ன பேசியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, நான் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆட்டோ ரிக்ஷால போவேன், ஆனா எங்க அப்பா வந்து நடந்து ஸ்கூலுக்கு போனாரு, 1 டிகிரி கஷ்டப்பட்டு வாங்கினாரு. அப்படி அவர் கஷ்டப்பட்டு 1 டிகிரி வாங்கினதுனால தான் நான் 2 டிகிரி வாங்கியிருக்கேன், எங்க அக்கா 3 டிகிரி வாங்கியிருக்காருன்னு பேசியிருக்காரு. ஆனா அவருடைய பையன் என்ன 2 டிகிரி படிக்க வச்சாரு, பிஇ எம்பிஏன்னு. எங்க அக்கா 3 டிகிரி முடிச்சிட்டாங்க, எம்பிபிஎஸ், எம்டி, எஃப்ஆர்சிபி முடிச்சிருக்காங்க. இப்படி பேசின இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட அந்த அரங்கமே அதிர்ற மாதிரி அவருக்கு ஒரு கைத்தட்டல் கிடைச்சது. இது என்னதான் நல்ல விஷயமா இருந்தாலுமே அவர் இன்னும் ஒரு சில விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் ஆட்டோலையும், ரிக்ஷாலையும், ட்ரெயின்லையும், பஸ்லையும் நான் ஸ்கூலுக்கு போனேன். எங்க அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால. ஸோ ஒரு தலைமுறையில் ஒருத்தர் படித்தா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றதை நான் என் குடும்பத்துல இருந்து பார்த்துருக்கேன். அன்னைக்கு அவரு அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சதுனாலதான் அவரு 1 டிகிரி வாங்கினாரு, எங்களை 2 டிகிரி வாங்க வச்சாரு, எங்க அக்கா 3 டிகிரி வாங்கியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் மாணவர்களுக்கு அதிகமா மோட்டிவேஷன் பண்ற விதமா அவர் என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கூட நான் சினிமா விட்டு போனாலும் சரி, சினிமால நான் இல்லைனாலும் சரி, என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, அதை வச்சு நான் பொழைச்சிப்பேன்னு பேசியிருக்காரு. இது கல்வி ரொம்ப முக்கியம் தான் அவர் பேசியிருந்தாலுமே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சினிமா ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய குழப்பம் இருக்குன்னே சொல்லலாம். இவர் சினிமாவை ரொம்ப தரைக்குறைவா பேசுறாரோ, இல்ல சிவகார்த்திகேயன் கடந்து வந்த பாதையை மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விழாவிற்கு சிவகார்த்திகேயனை சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணது உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அவர்களே ஸ்டேஜ்ல வச்சு தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கட்சியோட கொள்கையும் இந்த கட்சியும் இந்த விழாவையும் ரொம்ப உயர்த்தி பேசணுன்றதுக்காக சிவகார்த்திகேயன் தன்னிலை மறந்து பேசிட்டாரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவரை நெகட்டிவா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த கட்சி அவர் விலை கொடுத்து வாங்கிருச்சோ, இல்ல இவர் தான் இந்த கட்சிக்கு விலை போயிட்டாரோ சொல்லிட்டு நிறைய பேர் இவர் நெகட்டிவா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் பேசின இந்த ஒரு பேச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.